சிந்து பைரவியில் நாளைக்கான ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கேஜ்மெண்ட் வந்தால் சீன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து காயத்ரி செல்லியன் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு எல்லாமே இருக்கும்போது இந்த பக்கம் வந்து நம்ம மகா வந்து இதெல்லாம் பார்த்து இவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இசைக்கு வந்து தெரிய வருது. இசைக்கு வந்து உள்ளேருந்தே வந்து பிளான் பண்ணுறாங்க இந்த கல்யாணம் எப்படியுமே நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து அன்னபூர்ணி வந்து நம்ம சிந்துவும் உள்ளே சேர்க்க மாட்டேன்றாங்க. பட் சிவாவும் சரி காயத்ரியும் சரி வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துக்காக பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் வந்து எதுவுமே கலந்துக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து இதாச்சும் வாய்ப்பு கொடுத்தாங்களே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்து அந்த வயலில் வந்து மாடு விட்டு மேய வைக்கிறது யாருன்னு கண்டுபிடி சொல்லிட்டு சஞ்சய் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை ஆறுமுகம் தான் சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம பைரவிக்கு வந்து செம்ம ஷாக் ஆகிடும். இப்படி நல்லவ மாதிரி நடித்து நம்மளே இது பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை போய் கேட்கும் போது ஆறுமுகத்தை ஒத்துக்கிறாங்க. நீ எங்கேருந்து என்னை விட்டு போயிட போறேன்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ண, மற்றபடி நான் எதுவுமே வந்து பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து காலம் முழுக்க இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பைரவி வீட்டை விட்டு கிளம்பலான்னு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.